இங்க ஹீரோவ மாப்பிள பார்க்க பொண்ணு வீட்ல இருந்து வந்திருக்காங்க. அதனால ஹீரோட மாமா பொண்ணு வீட்ல ஹீரோவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ குழந்தையா இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா இறந்துருவாங்க. அதனால அவங்க மாமா கல்யாணம் பண்ணிக்காமலே ஹீரோவை சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோட மாமா கல்யாணம் ஆகாமலே இந்த வீட்ல இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோவை புடிச்சுமே என்னோட பொண்ணுக்கு இந்த சம்மந்தம் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது தெரிஞ்ச ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் என்னோட மாமாவால் தான் உனக்கு கல்யாணம் நடக்க மாட்டேதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் எனக்கு தெரியும்டா, என்னோட மாமா என்ன சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, அதுக்காக அவரை வீட்டை விட்டு வெளியே வர துரத்த முடியும்னு கேட்கறான். அப்ப என்னோட ஃப்ரெண்டு உனக்கு கல்யாணம் நடக்கணும்னா பேசிட்டே இருந்தா பார்த்தாது, அதுக்கான ஒரு டேட்டை டார்கெட் வச்சு அதுக்கான வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும், அதுக்குள்ள உனக்கு பொண்ணு கிடைச்சிரும் சொல்றான். சோ இந்த ஃப்ரெண்டுகளோட பேச்சை கேட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு டேட் டார்கெட் வச்சு பொண்ணு பார்க்காமலே மண்டபம் லைட் செட்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்துறான். தென் 6 மாசமா தேடி எந்த பொண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. சோ அவனுக்கு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த ஊர்க்காரங்க முன்னாடி நான் அசிங்க போட போறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவங்க நீ ஒன்னும் கவலைப்படாதா, உனக்கு பொண்ணுலாம் ரெடி ஆயிடுச்சு, சோ நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆகும்னு சொல்றாங்க. அவனுக்கு சொன்னது மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறானுங்க. ஹீரோ எப்படின்னு கேட்கறான். அப்பதான் இவனுங்க பக்கத்து ஒரு திருவிழால ஒரு டான்ஸ் குரூப்ல இந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியும். சோ உனக்கு கல்யாணம் வரல யாருக்கிட்டையும் ஃபேஸை காமிக்காம உன் கூட இருப்பான்னு சொல்றான். சோ இவனும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கார்ல கூட்டிட்டு போகும்போது அந்த பொண்ணு ஃபேஸை ஓபன் பண்றா. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அதை பார்த்ததுமே இவனே சைட் அடிக்க ஆரம்பிச்சிடறான்.